أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் சொல்லுகின்ற நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே மனிதரிடத்திலே இருக்கின்ற மிகவும் மோசமான குணங்களில் ஒன்றும் மனிதனை மிகவும் இழிவான நிலைக்கு தள்ளக்கூடியதும் மனிதனுடைய நற்பெயர்கள், மனிதனுடைய பண்பாடுகள், மனிதர்கள் மற்றவரோடு கொண்டுள்ள உறவுகள் என்று எல்லாவற்றையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாகிய கோபம் சம்பந்தமாக சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால், இன்று சில மனிதர்களை பார்க்கிறோம். அந்த மனிதர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே உரிய நேரத்திற்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், மற்றும் என்னென்ன நல்லவர்கள் இருக்கிறதோ அந்த எல்லா நல்லவர்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த மனிதர்களை நாங்கள் சமூகங்களோடு வைத்து பார்க்கின்ற பொழுது, சமூகத்தினரோடு அந்த மனிதன் இருக்கின்ற பொழுது, அந்த மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையிலே தொடர்புகள் இல்லாமல் இருக்கும். அந்த மனிதன் எவ்வளவுதான் ஆன்மீக ரீதியிலே நல்லவனாக இருந்தாலும்
சமூக பழக்க வழக்கங்களோடு அந்த மனிதனை சமூகம் தள்ளி வைத்துவிடும். ஏனென்று சொன்னால் அந்த சமூகம் அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற பெயர் அவன் கோபக்காரன், அவனுக்கு பேச தெரியாது, அவன் எடுத்த எடுப்பிலே எல்லாவற்றுக்கும் மேசக்கூடியவன், ஆகவே இவன் சரியில்லாதவன் என்ற ஒரு பெயரை சூட்டி அவனை ஓரமாக்கிவிடும். இன்னும் சில மனிதர்களை பார்க்கிறோம். அந்த மனிதர்கள் இபாதத்தினுடைய விடயங்களிலே மிகவும் பலவீனமானவர்களாக இருப்பார்கள். இபாதத்திற்கும் அவர்களுக்கும் தூரமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு சமூகத்திலே நல்ல பெயர்கள் இருக்கும். சமூகத்திற்கு மத்தியிலே சென்று அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற கேள்விகளை சமூகத்திலே நாங்கள் தொடுத்தால் அந்த சமூகம் அவருக்கு சொல்லக்கூடிய பெயர் அவர் நல்லவர், அவர் மனிதர்களோடு நன்றாக பழகக்கூடியவர்கள், அவர் மனிதர்களை மதிக்கக்கூடியவர், வீடுகளுக்கு சென்றால் மனிதர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர் என்று அவருக்கு ஒரு பெயரை சமூகம் சூட்டுவதை பார்க்கிறோம். உண்மையிலே இந்த இரண்டு பெயரையும் பார்க்கின்ற பொழுது இந்த நல்லமல்கள் செய்கின்ற ஒரு மனிதன் அவன் பெறுகின்ற அந்த கோபத்தினால் அவன் மோசமானவன் என்று பெறுகின்ற அந்த பெயர் அவனை விட்டும் தூரமாக வேண்டும். அவ்வாறு தூரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் ஈடேற்றம் பெற்ற மனிதனாக மாறுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எவ்வளவுதான் நல்ல விடயங்களை செய்தாலும் சமூகத்திடத்திலே எங்களுக்கான ஒரு மரியாதை, எங்களுக்கான ஒரு அவப்பெயர் ஏற்படுமாக இருந்தால் அது எங்களுடைய எல்லோரையும் பாதிக்கக்கூடியதாக, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பரம்பரையை பாதிக்கக்கூடியதாக இருப்பதை நாம் காணலாம். ஆக இந்த கோபம் என்ற விடயத்திலே நாங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் இந்த கோபம் சம்பந்தமாக சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தின் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள், அந்த கோபம் எதனால் ஏற்படுகின்றது, அந்த கோபத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதனால் தவிர்க்கலாம் என்ற வழிமுறைகளை நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் தான் வில்லியம் டிஃபூர் என்கின்ற ஒரு உளவியலாளர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், கோபத்தை ஒரு பிரஷர் குக்கருக்கு உதாரணமாக சொல்கிறார். கோபம் என்பது ஒரு பிரஷர் குக்கருக்கு உதாரணம். ஏனென்றால் அந்த பிரஷர் குக்கர் தன்னுடைய ஹீட்டை அப்படியே வைத்து கொண்டிருந்து அந்த ஹீட் வெடித்ததன் பின்னால், பிரஷர் குக்கருக்கு மேலால் காத்து சென்றதன் பின்னால் அந்த பிரஷர் குக்கரில் எந்த விதமான பயனும் இல்லை, அது எல்லாம் முடிவடைந்து விட்டது, நீங்கள் போட்ட செயல்கள் முடிவடைந்து விட்டது என்பதை அறிவித்து காட்டும். அதே போன்றுதான் கோபமுடைய மனிதனுக்கு உதாரணம் சொல்கிறார். கோபமுள்ள மனிதன் என்ன செய்வான் என்றால், அந்த கோபத்தோடு இருக்கின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியாது. சிலரை நாங்கள் பார்க்கலாம், கோபத்தோடு இருப்பார்கள். கோபத்தோடு இருக்கின்ற பொழுது அவருடைய கைகள், கால்கள், முகபாவனைகள் அப்படியே எல்லாமே மாறிவிடும். அவர்களிடத்திலே இருக்கின்ற விடயம் என்னவென்று தெரியாமல் இருப்பார்கள். நான் யார் என்று தெரியாமலே இருப்பார்கள். கோபத்தோடு பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்னை தெரியுமா, ஒரு நல்ல மனிதராக இருப்பார். அவர் சில வருடங்களுக்கு முன்னால் சில தீமைகளை செய்து, பாவங்களை செய்து அதனை விட்டு விலகி நல்லவராக வாழ்ந்திருப்பார், அல்லது நல்ல படித்தவராக இருப்பார். அவர் கோபத்தோடு இருக்கின்ற பொழுது அவருடைய முகபாவனைகள் எல்லாமே மாறி அவர் கேட்கக்கூடிய கேள்வி, என்னை தெரியுமா, என்னுடைய மற்ற முகம் உங்களுக்கு தெரியாது, இவருக்கு என்னுடைய மற்ற முகத்தை காட்டினால் இவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க வேண்டும், இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை பற்றி என்று அவன் தன்னை மறந்த நிலையிலே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அந்த கோபம் அவரிடத்திலே இருந்து வெளியாகின்ற வரை அந்த கோபத்தோடு அவர் இருக்கின்றார். அவருடைய உடல் அசைவை பார்த்தாலும், அவருடைய உடல் அசைவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த உடல் அசைவு அவராலே கட்டுப்படுத்த முடியாமல் போகும். ஒரு மனிதர் கோபத்தோடு இருக்கிறார், மிகவும் நெருங்கியவராக இருக்கிறார், அவரிடத்திலே நான் நன்றாக பழகக்கூடியவனாக இருந்தும், எனக்கு நல்ல முறையிலே அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருந்தும், அவருடைய கோபமான நிலையிலே அவரிடத்திலே நான் சென்றால் அவர் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். அவர் கோபத்தோடு துடிக்கின்ற பொழுது, அவரை கட்டி அணைக்கின்ற பொழுது என்னை அவர் அரவணைக்க மாட்டார், எனக்கும் சேர்த்து ஏசுவார். இது எங்கள் எல்லோரிடத்திலும் நடக்குகிறது.
நாங்கள் யாரிடத்திலுமே இது இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கோபம் என்ற ஒன்றுக்கு பலவீனமானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவருடைய நடவடிக்கையில் பார்த்தால் கூட கோபமான சூழ்நிலையிலே அவர் மிகவும் மோசமான முறையிலே அவர் கையாள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கோபம் எங்கள் ஒவ்வொருடத்திலேயும் இருக்கிறது. நாங்கள் யாருமே சொல்ல முடியாது என்னிடத்திலே கோபம் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் ஒருவர் கோபம் இல்லாதவர் என்று நான் என்னை வைத்துக் கொள்கிறேன். என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், நான் பதிலளிக்குகிறேன். இரண்டாவது முறை கேள்வியை கேட்கிறார்கள், பதிலளிக்குகிறேன். மூன்றாவது முறை கேள்வியை கேட்கிறார்கள், நான் நாலாவது முறை என்ன சொல்வேன் அவரை பார்த்து, உனக்கு விளங்குவதில்லையா? இவ்வளவு நேரமும் நான் உனக்குத்தானே சொல்கிறேன், உனக்கு தலைக்கு ஏறுவதில்லையா என்று நான் கோபப்படக்கூடியவனாக இருக்கிறேன். இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. இந்த இயல்பினை நாங்கள், இந்த குணாதிசயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டும். இதுதான் எங்களிடத்திலே இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது நல்ல விடயங்களை நான் அவர்களிடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகிறார், அவுஸினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரை எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நான் நன்றாக அந்த உபதேசத்தை பின்பற்ற வேண்டும், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார்கள், லா தக்லப், நீங்கள் கோபப்படாதீர்கள். அந்த மனிதர் ஆர்வத்தோடு அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே வந்து ஆர்வத்தோடு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எதிர்பார்த்ததை போன்று ஒன்றும் சொல்லவில்லை. சிம்பிளாக சொல்லுகிறார்கள், கோபப்படாதீர்கள். அந்த மனிதர் நினைக்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே நான் எதை கேட்கிறேன், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஃபரத்தத மிராரன், திரும்ப திரும்ப அவர் கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரை எனக்கு உபதேசம் செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதரை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப கேட்கிறார். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தக்லப், கோபப்படாதீர்கள். இதைத்தான் அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் அவரிடத்திலே உபதேசம் கேட்ட பொழுது என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கலாம், தொழுகையை பற்றி சொல்லியிருக்கலாம், நன்மையான விடயங்களை சொல்லியிருக்கலாம், அஹ்லாக்குகளை பற்றி சொல்லியிருக்கலாம், ஏனைய மார்க்க விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்ன விடயம் கோபப்படாதே. ஏன் அதனை சொன்னார்கள்? அந்த மனிதர் நல்லவராக இருப்பார், நல்ல பண்புகளோடு இருப்பார். இந்த கோபம் என்ற ஒரு விடயம் வந்துவிட்டால் அவரிடத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் அவர் இழந்துவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த கோபத்தை அவர் கட்டுப்படுத்துவாராக இருந்தால், அந்த கோபத்தை அவருடைய கொண்டோலுக்குள் வைத்துக் கொள்வாராக இருந்தால் அந்த மனிதர் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் செய்கின்ற நல்ல அமல்கள் அனைத்துமே வீணாகி போகாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, சுவர்க்கத்திற்குள் என்னை நுழைக்கின்ற, சுவர்க்கத்திற்கு நான் செல்லுகின்ற ஒரு அமலை, ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து ஆசையாக கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரை நான் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நாங்களாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? தொழுங்கள், ஜகாத் செய்யுங்கள், நோன்போடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்வோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை அனைத்தும் இருந்த ஒரு மனிதரை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்றால் லா தக்லப், கோபப்படாதீர்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள், கோபப்படாமல் இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஆக நாங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தாலும், நாங்கள் மக்களோடு நல்ல முறையிலே பழக வேண்டுமாக இருந்தாலும், நாங்கள் மூமின்களுடைய அந்தஸ்தை, மூமின்களுடைய பண்புகளை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தாலும், கோபம் என்கின்ற செயல்
எங்களிடத்திலே இருந்து செல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா ஆல இம்ரானிலே 134வது வசனத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா. அவர்கள் மூமின்கள் நல்லவர்கள் எப்படியானவர்கள் என்றால், அவர்கள் வறுமையிலும் கஷ்டத்தில் இருக்கின்ற போதும் நல்லாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபிஈன அனின் நாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்ல விடயங்கள் செய்வதை விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இங்கே அல்லாஹு தஆலா நல்லவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான், வல் காதிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், அவர்கள் கோபத்தை அப்படியே மென்று கொள்வார்கள். அந்த காதிமீன என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு பொட்டியிலே நாங்கள் நிறைய சாமான் வைத்து அடைத்திருக்கிறோம். அந்த சாமான் வைத்து அடைந்து அந்த பொட்டி இனி அதற்குள் எதுவுமே வைக்க முடியாத ஒரு நிலை. அந்த பெட்டியை நாங்கள் உடைத்தால் மீண்டும் அந்த பெட்டிக்குள் சாமான் வைக்க முடியாது, சாமான்கள் வெளியே வந்துவிடும். அப்படியான ஒரு நிலையில் கூட அந்த மனிதர் இன்னும் ஒரு பொருளை வைக்க வந்தால் அதனை வைப்பார். அதற்குத்தான் அந்த சொல் பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், வல் காலிமீன கைல், அவர்களால் இனிமேல் முடியாது என்ற ஒரு கட்டம் இருந்தால் கூட மற்றவர்கள் செய்கின்ற குற்றங்கள், மற்றவர்கள் தனக்கு இழைக்கின்ற அநீதிகள் எல்லாவற்றையும் பார்த்து பொறுத்து தன்னால் இயலாது என்ற நிலைமைகள் வந்தாலும் கூட அவர்கள் அந்த கோபத்தை அப்படியே மென்று விடுவார்கள். அந்த கோபத்தை அவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், உண்மையிலே கோபத்தை யார் மெல்லுகிறானோ, யார் கோபத்தை தன்னால் அடக்க முடியாது என்று நினைத்தும் அடக்கிக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, அவனுடைய உள்ளம்தான் ஈமானால் நிரம்பிய உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சூரத் ஷூராவிலே 37வது வசனத்திலே சொல்லுகிறான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இத், அவர்கள் பெரும் பாவங்கள் மோசமான விடயங்கள், வல் ஃபவாஹிஷ், அவர்கள் கெட்ட விடயங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் விட்டு தவிந்து விடுவார்கள். வ இதா மா கஸிபு ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் கோபமான நிலையில் கூட அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்று நல்லவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கோபம் என்கின்ற ஒரு விடயம் எங்கள் எல்லோரிடத்திலே இருக்கின்ற விடயம். அந்த கோபம் என்கின்ற காரணத்தினால்தான் இன்று உலகத்திலே நடைபெறுகின்ற எல்லா பிரச்சனைகளும் காரணமாக இருக்கிறது. குடும்பத்திலே ஏற்படுகின்ற கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக மட்டத்தில் ஏற்படுகின்ற அல்லது அரசியல் மட்டத்தில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த கோபம் என்கின்ற ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறது. இந்த கோபத்தை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த கோபம் எதனால் ஏற்படுகிறது? இந்த கோபம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் இஸ்லாம் அதனையும் அழகாக சொல்லி காட்டுகிறது. இந்த கோபம் ஏற்படுத்துவதற்கு, ஒரு மனிதருக்கு கோபம் ஏற்படுவதற்கு முதலாவது காரணம் என்னவென்றால் தற்பெருமை, நான் என்கின்ற மமதை, நான் என்கின்ற நான் என்கின்ற கர்வம். இந்த நான் என்கின்ற ஒரு அம்சம்தான், தற்பெருமை என்கின்ற ஒரு அம்சம்தான் மனிதனுக்கு கோபம் ஏற்படுவதற்கு முதலாவது காரணமாக இருக்கிறது. ஏன் அது காரணமாக அமைகிறது என்றால், ஒரு மனிதர் எடுத்த எடுப்பிலே சும்மா இருக்கிறார் என்றால் அவருக்கு கோபம் வராது. அந்த மனிதனுடைய உரிமைகளிலே அல்லது அந்த மனிதர்களுடைய செயல்களிலே இன்னும் ஒருவர் கையடிக்கின்ற பொழுது அவருக்கு உடனடியாக கோபம் வந்து விடுகிறது.
நான் செய்கின்ற வேலையை இவர் செய்வதா, நான் யாராக இருக்கிறேன், இவர் யாராக இருக்கிறார், என்னை விட இவர் இளமையாக இருக்கிறார், இவர் இந்த செயலை செய்வதா என்று நான் என்கின்ற ஒரு தற்பெருமை மமதை வருகின்ற பொழுது கோபம் முதலாவதாக வர ஆரம்பிக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கோபத்தை யாரிலே காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். யாரும் உயர்ந்தவரிடத்திலே கோபத்தை காட்ட மாட்டார்கள். நான் என்னுடைய தந்தையிடத்திலே கோபத்தை காட்ட மாட்டேன், அல்லது நான் என்னுடைய மதிக்கக்கூடிய ஆசிரியரிடத்திலே கோபத்தை காட்ட மாட்டேன், அல்லது பெரிய உத்தியோகத்திலே இருக்கின்ற இடத்திலே கோபத்தை காட்ட மாட்டேன். ஏனென்றால் அவர்களிடத்திலே இருந்தாலும் வாய்க்குள் கதைத்து கொண்டு வந்து விடுவேன். ஆனால் இந்த கோபத்தை யாரிடம் காட்டுகிறோம் என்றால் நமக்கு கீழே இருப்பவரிடத்தில் தான் இந்த கோபத்தை காட்டுகிறோம். தன்னுடைய பதவிக்கு கீழே இருப்பவர்களிடத்தான் கோபத்தை காட்டுகிறார். ஏன்? நான் என்கின்ற மமதை, நான் பெரியவனாக இருக்கிறேன், என்னை இவர் மிஞ்சி விடுவதா அல்லது என்னை இவர் முந்தி விடுவதா என்ற சிந்தனைகள் வருகின்ற பொழுது, நான் என்கின்ற மமதை வருகின்ற பொழுதுதான் அந்த கோபம் முதலாவதாக மனிதரிடத்திலே வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஹ்லகாத்து ஸலாத் இஜாபுல் மர்இ பி நஃப்ஸிஹி. 3 மனிதர்கள் நாசமாகி விட்டார்கள், 3 பேர்கள் அழிந்து விட்டார்கள். அவர்களிலே ஒருவர் யார் என்றார், நான் என்கின்ற அந்த மமதை கொண்ட ஒரு மனிதர், என்னால் முடியும் என்ற சிந்தனை உடைய மனிதர், இவர் அழிந்து விட்டார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களிடத்தில் இந்த கோபம் செல்ல வேண்டுமாக இருந்தால் நான் என்ற சிந்தனையை நாங்கள் இறக்க வேண்டும். நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடத்திலே ஒரு நல்ல விடயம் சொல்லப்படுகிறதா அல்லது என்னிடத்திலே ஏதாவது ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லப்படுகிறதா என்றால் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். என்னை விட ஒருவன் வசதியிலே அந்தஸ்திலே பெரியவனாக மாறுகிறான் என்றால் நாங்கள் அந்த இடத்திலே கோபப்படுவதில்லை. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வசனத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அவன் முன்னேறி இருக்கிறான், நானும் முன்னேற வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் நாங்கள் கோபத்திலே இருந்து எங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, இந்த கோபம் எதனால் வருகிறது என்று பார்த்தால், யாரிடத்திலே எல்லாம் முகஸ்துதி இருக்கிறதோ, யாரிடத்திலே எல்லாம் பெருமை இருக்கிறதோ அவர்களிடத்திலே கோபம் வருகிறது. இது நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். இந்த நான் சொல்லுகின்ற விடயத்தை ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உண்மையான விடயம் இது. நான் என்கின்ற நினைக்கின்ற பொழுது, என்னை விட இன்னொருவர் முந்துகின்ற பொழுது என்னிடத்திலே கோபம் வருகிறது, இது உண்மை. அதே போன்று முகஸ்துதி என்ற விஷயம் வருகின்ற பொழுது, பெருமை என்கின்ற விடயம் வருகின்ற பொழுது எங்களுக்கு கோபம் வருகிறது. ஏன்? நாங்கள் நல்ல விடயம் செய்கிறோம், எங்களை விட ஒருவன் நல்ல விடயம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த இடத்திலே கோபம் வருகிறது. நான் செய்யாமல் அவன் செய்வதா என்ற முகஸ்துதிகள் வருகின்ற பொழுது கோபம் வருகிறது. அந்த இஸ்லாமிய சோர்களே, இதனையும் நாங்கள் எங்களிடத்திலே இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அம்சம் பார்த்தோமானால், பரிகாசம் செய்கின்ற விடயத்தினால் எங்களுக்கு கோபம் வருகிறது. இந்த பரிகாசத்தின் மூலமாக அதிகமான பேருடைய உள்ளங்கள் தாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சிலர் பகுடிக்காக நாங்கள் பரிகாசம் செய்வோம், அல்லது சிலர் நான் சொல்லுகின்றவற்றை சிரிக்க வேண்டும் என்பதற்காக பரிகாசம் செய்கிறோம், அல்லது என்னுடைய ஜோக் சிலரிடத்திலே எடுபட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பரிகாசம் செய்கிறோம். ஆனால் அந்த செய்கின்ற பரிகாசங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அது இன்னொருவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது, இன்னொருடைய உள்ளத்தை புண்படுத்துகிறது. எங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கலாம், அதே நேரத்திலே மற்றவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காயப்படுத்துவதன் மூலமாக அவனுடைய உள்ளம் தாக்கப்படுகிறது. அவனுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய நல்ல நம்பிக்கை அப்படியே அகற்றப்படுகிறது. நாங்கள் சில நேரங்கள் பகுதியாக சொன்னாலும் எங்களுடைய கருத்துக்களினால் அவருடைய உள்ளங்கள் தாக்கப்படுகின்ற பொழுது எங்களை ஒரு எதிரியாக பார்க்கிறான், எங்களை ஒரு விரோதியாக பார்க்கிறான். அந்த கோபச் செயல், நாங்கள் செய்கின்ற செயல்
அவருடைய உள்ளத்திலே அப்படியே உருவெடுத்து அது கோபமாக மாறுகிறது. அது கோபமாக மாறி எப்பொழுது வெளிக்காட்டுகிறார் என்றால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள், ஏதாவது ஒரு சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக அமைகின்ற பொழுது அதனை அவன் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறான். இது நாங்கள் இன்று நிதர்சனமாக பார்க்கிறோம். இன்று பத்திரிகைகளிலே, ஏனைய ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சில கொலைகள் இருக்கும், சில கொள்ளைகள் இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் செய்த பகுடிவதைகள், அவர் செய்த ஜோக்குகள் தான் அந்த கொலைக்கும் அல்லது பழிவாங்கல்களுக்கும் காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா யஅஹுதன்ன அஹதுக்கும் மதாஅ ஸாஹிபிஹி ஜாதன் வலா லாஇபா. ஒருவர் தன்னுடைய தோழனை பகுடிக்கோ அல்லது விளையாட்டுக்காகவோ உண்மைக்காகவோ அவருடைய மானத்தை பங்கப்படுத்த வேண்டாம், அவரை இழிவுபடுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் அக்கறையோடு இருக்க வேண்டும். கோபம் ஒருவரிடத்திலே ஏற்படுவதற்கு காரணம் அவரிடத்திலே இருக்கின்ற நான் என்கின்ற மமதை, அதே போன்று முகஸ்துதி, அதே போன்று பரிகாசம் செய்கின்ற விடயம், அதே போன்று அவதூறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே இதனை சொல்லி காட்டுகிறான். கெட்ட வார்த்தைகள், அதனுடைய விளைவுகள், அதனுடைய பாரதூரம் என்ற எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்னும் ஒருவரோடு பேசுகின்ற பொழுது, நாங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் செய்திருந்தாலும் மற்றவர்களோடு பழகின்ற பொழுது அவதூறான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் என்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த தவிர்ப்பு எங்களிடத்திலும் கோபமாக வராது, அவருக்கும் எந்த கோபத்தையும் ஏற்படுத்தாது என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கோபம் எவ்வளவு பாரதூரமான விடயம், அந்த கோபம் எதனால் ஏற்படுகிறது போன்ற சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த கோபம் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற சில வழிமுறைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. எங்களுக்கு இஸ்லாம் ஒரு விடயத்தை தடுக்கிறது என்றால், ஒரு விடயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது என்றால் அதற்கான பரிகாரத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தராமல் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா வ அன்ஸலஹு ஷிஃபா. அல்லாஹ் தஆலா ஒரு நோய்க்கான நிவாரணத்தை, அதற்கான நிவாரணத்தை இறக்காமல் அந்த நோயை அல்லாஹ் வைப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த கோபம் என்கின்ற ஒரு விடயம் அது ஒரு குணாதிசயத்தை கொண்டதாக இருந்தாலும் இஸ்லாமத்தினுடைய பார்வையிலே அது மிகவும் பாரதூரமான ஒன்றாகவும் அது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்றாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதருக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்திலே இருந்து அவர் எப்படி விடுபட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆன்மீக ரீதியான ஒரு தெளிவை கொடுக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலே உள்ள சிறப்பை பாருங்கள். அவருக்கு மதத்தோடு தொடர்பான ஆன்மீக ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற ஒன் சொல்லிவிடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். யாருக்காவது கோபம் வந்தால் முதல் அவர் ஷைத்தானுடைய தீங்கிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த வசனத்தை சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, சுலைமான் இப்னு சுரத் என்ற சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், குந்து ஜாலிசன் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் வரஜுலானி இஸ்தபானி ஃபஅஹதுஹுமா அஹ்மர வஜூ,
அந்த நேரத்தில் இரண்டு மனிதர்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டு மனிதர்கள் வாய்த்தக்கரம் சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒருவருடைய முகம் கடும் சிவப்பாக இருந்தது. இரண்டு பேர் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவருடைய முகம் கடுமையான சிவப்பாக இருந்தது. அந்த நேரத்திலே அவருடைய புடரி நரம்பு வீங்கும் அளவுக்கு அவர் கோபத்தோடு சிவந்த முகத்தோடு சண்டை செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் قالها ذهب عنه ما يجد لو قال اعوذ بالله من الشيطان. என்னிடத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, என்னிடத்திலே ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லை அவர் சொல்லுவாராக இருந்தால் அவரிடத்திலே இருக்கின்ற அந்த கோபம் போய்விடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று அவர் சொல்லட்டும். அப்படி அவர் சொன்னால் அவரிடத்திலே இருக்கின்ற அந்த கோபம் அவரை போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னர் இந்த மக்கள் அந்த மனிதரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நீங்கள் அஊது பில்லாஹி என்று சொல்லுங்கள் என்று. ஆக முதலாவது அம்சம், ஒரு மனிதனுக்கு கோபம் பட்டால் அவன் கோபத்தோடு இருக்கின்ற நிலைமை எங்களிடத்தில் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் எங்களுக்கு கோபம் எங்களை விட்டும் போக்கிவிடும். இரண்டாவதாக இஸ்லாம் ஆன்மீக ரீதியான ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இங்கே இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறது. அதாவது ஒரு மனிதன் எந்த நிலையிலே கோபத்தோடு இருக்கிறானோ, ஒரு மனிதன் நிற்குகின்ற நிலையிலே கோபத்தோடு இருக்கிறான் என்றால் அவனுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லுகிறது. இது இன்று உளவியலாளர்கள் ஏனைய மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எந்த நிலைமையிலே நின்ற நிலைமையிலே கோபப்பட்டு கொண்டிருந்தால் உடனடியாக இருந்து கொள்ளட்டும். அப்படி இருந்தால் அவரிடத்திலே இருக்கின்ற கோபம் மாறிவிடும். இருக்கின்ற பொழுதும் அவரிடத்திலே கோபம் வருகிறது என்று சொன்னால் மீண்டும் அவன் அப்படியே படுத்துக் கொள்ளட்டும், தூங்கிக் கொள்ளட்டும். அப்படி தூங்கினால் அவனிடத்திலே கோபம் அவனை விட்டும் சென்றுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா கதிப அஹதுக்கும் வ ஹுவ காயிமுன் ஃபல்யஜ்லிஸ். உங்களிலே ஒருவர் நின்ற நிலையிலே கோபத்தோடு இருக்கிறார் என்றால், கோபத்தோடு உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் உடனடியாக இருந்து விடட்டும். அப்படி இருந்தும் கூட அவருடைய கோபம் அவரை விட்டு செல்லவில்லையாக இருந்தால் அவர் அப்படியே படுக்கையிலே இருந்து விடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக கோபத்தை எங்களை விட்டும் போக்குவதற்காக சொல்லித் தருகின்ற ஒன்று அமைதியாக இருத்தல். அமைதியாக கோபம் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அமைதியாக இருக்கும்படி இஸ்லாம் சொல்லுகிறது. அழகாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் அமைதியாக இருந்தால் கோபம் வராது. கோபம் வந்தாலும் அமைதியாக இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை எங்களை விட்டு நீங்குகிறது. இதனை நாங்கள் அழகாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்க்கலாம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மனைவி கதைப்பதற்கு மீண்டும் மீண்டும் கதைத்தால் குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது. நான் எதை கதைக்கிறேன், அவர் எதனை கதைக்கிறார் என்று ஆளால் மாறி கேட்டு பிரச்சனை வருவதை பார்க்கிறோம். இதனால் தான் ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மனிதர் வேலை விட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலே வீட்டிலே நிறைய பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒருவர் வைத்தியரிடத்தில் போய் சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை வருகிறது. அவர் கேட்கிறார், என்ன காரணம் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், எதுவுமே தெரியாது, ஆனால் பிரச்சனை வருகிறது. எனக்கு அவர் அடிக்கிறார், என்னை ஏசுகிறார், பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். வைத்தியர் அவருக்கு பல முறைகள்
அவரை சிகிச்சை செய்கிறார். ஆனால் பயனளிக்கவில்லை. மீண்டும் 3வது முறையும் வைத்தியரிடத்திலே சென்றபோது வைத்தியர் சொல்லுகிறார், உன்னுடைய வாய்க்குள் நீ தண்ணியை வைத்துக் கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய வாய்க்குள் உன்னுடைய கணவன் வேலையை முடிந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது உன்னுடைய வாய்க்குள் தண்ணியை வைத்து அமைதியாக இரு, பிரச்சனை வருகிறதா இல்லையா என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார். இவர் சில நாட்களுக்கு பின்னால் வைத்தியரிடத்திலே சென்று சொல்லுகிறார், என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை இல்லை, எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை என்கிறார். அப்பொழுது வைத்தியர் சொல்லுகிறார், பிரச்சனை வருவதற்கான காரணம் உன்னுடைய கணவர் அல்ல, உன்னுடைய வாய்தான். உன்னுடைய வாயை நீ அமைதியாக இருந்தால், உன்னுடைய கணவர் பேசுகின்ற பொழுது ஏதாவது சொல்லாமல் நீ அமைதியாக இருந்தால் அங்கே பிரச்சனை வராது. ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், அமைதியாக இருக்கின்ற ஒரு அம்சம் கோபத்தை தணிக்கக்கூடியதாகவும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காகவும் இருக்கின்ற ஒரு அம்சமாக இருக்கிறது. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, வஇதா கஸிப அஹதுக்கும் ஃபல்யஸ்குத், உங்களிலே யாருக்காவது கோபம் வருமாக இருந்தால், யாருக்காவது பிரச்சனைகள் கோபம் எல்லை மீறி வருமாக இருந்தால் அவர் அமைதியாக இருந்து கொள்ளட்டும், அவர் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கட்டும் என்று இஸ்லாம் அழகான வழியை சொல்லித் தருகின்றது. அதே போன்று 4வது வழியாக கோபம் வருகின்ற பொழுது ஒரு மனிதர் செய்கின்ற 4வது அம்சம், அடுத்த அம்சம், அவர் தண்ணீருடனான தொடர்பு. அவர் கோபம் வருகின்ற போது உது செய்து கொள்ள வேண்டும், அல்லது கோபத்தோடு இருக்கின்ற பொழுது அவர் குளித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வாராக இருந்தால் அவரிடத்திலே கோபம் என்கின்ற ஒரு அம்சம் வராது என்று எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய சில கருத்துக்கள் இருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்திலே சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் கோபத்தினுடைய நிலைப்பாட்டிலே அவன் இருக்கின்ற பொழுது நீரை அவன் பயன்படுத்தினால் கோபம் அவனை விட்டு சென்று விடுவதாக சொல்லுகிறார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழ்கின்றவர்கள், சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இருக்கிறோம். அதற்கு எங்கள் முடிந்த நல்ல அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆக எங்களிடத்திலே இருக்கின்ற சில மோசமான பண்பான இந்த கோபத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களிடத்திலே இருந்து தூக்கி எறிய வேண்டும். நாங்கள் எறிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.